ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धार करता है यीशु मसीह की बहुमूल्य नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते நல்லா हैं. இருக்கிறீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं. வேதம் வெளிச்ச தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हमें बड़ी आनंद होती है. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். परमेश्वर अच्छा है. தேவ கிருபை உங்களை தாங்கட்டும். परमेश्वर के अनुग्रह आपको संभाले. இன்றைய வார்த்தை கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. ரோமர் रोमियो 11ஆம் அதிகாரம் 11वां अध्याय 29 சொல்லப்பட்டிருக்குது. 29 में कहा गया தேவனுடைய है கிருபை வரங்களும் मेरे वरदान के कार्य அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. और उनकी बुलावट जो है अटल है. இன்னைக்கு 28ஆம் தேதி 16வது மாசம். ये 28 डेट है और 11वां महीना है. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். ये जो जीवन में नहीं भूल सकते वैसा एक दिन है. நானும் என்னுடைய மனைவியும் சோதரம் கர்த்தருக்காக சோதரம் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு ஊழியக்காரர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் இன்றைக்கு. पास्टर और पास्टर में परमेश्वर के लिए अभिषेक करके सेवकाई के लिए बुलाया गया சுமார் दिन है. 2010ஆம் ஆண்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு நாங்கள் சோதரம் நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். लगभग 2010 में परमेश्वर की सेवकाई के लिए जो बुलाया गए थे அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். बुलाया परमेश्वर सच्चा है. சுமார் 15 ஆண்டுகள் ஆகிறது. अभी 15 वर्ष हो रहा है. ஆண்டவர் அவருடைய அழைத்த அழைப்பு மாறல. परमेश्वर की बुलावट नहीं बदला. அவருடைய வார்த்தை சொன்னது போல उसकी वचन जैसे कहा गया है எங்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகள். उनकी जो बुलावट है वो अटल है. அவர் எதற்காக அழைத்தாரோ उसने किस लिए बुलाया था, எதற்காக முன்குறித்தாரோ किस लिए पहले उसने அந்த निर्णय ஊழியத்தை लिए செய்யும்படியாக सेवकाई करने के लिए இதுவரைக்கும் अब तक அவருடைய கிருபை எங்களை தாங்கிக் கொண்டு வருகிறது. उनके अनुग्रह संभाल कर आ रहा நாங்கள் है. தகுதியற்றவர்கள், हम उनके योग्य இந்த नहीं, ஊழியத்தை செய்வத தகுதி இல்லாதவர்கள். सेवकाई करने के योग्य அந்த नहीं, தகுதி இல்லாத எங்களை योग्य नहीं हमें भी அவர் அழைத்து बुलाकर வேறு விரித்து अलग करके அந்த அழைப்பை மாறாத ஆண்டவர் वो बुलावट को अटल रहने वाला எங்களை परमेश्वर இதுவரைக்கும் நடத்தி கொண்டு वो வருகிறார். अब तक चलाया है. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். परमेश्वर को धन्यवाद करते சுமார் हैं. 2000ஆம் ஆண்டுல जो 2000 में 11/11/2000ல 11/11/2000 கர்த்தர் में என்னோடு பேசினார். परमेश्वर ने पासवान से உனக்கு बातें நல்ல की. வேலையை நான் தருவேன். आपको एक अच्छा नौकरी दूंगा. இந்த வேலை உனக்கு நிரந்தரமானதல்ல. ये नौकरी निरंतर नहीं. கொஞ்ச நாள் உன்னுடைய உலக வேலை வயிற்று பிழைப்புக்காக இந்த வேலையை நீ செய்வாய். कुछ दिनों के लिए संसार के अपने कार्य के लिए करेंगे. ஆனால் फिर भी உன்னை முழு ஊழியக்கு அழைத்திருக்கிறேன். पूरे समय की सेवकाई के लिए எனக்காக आपको बुलाया ஊழியம் है. செய்வாய் என்று சொல்லி செய்ய வேண்டும் என்று ஆண்டு அழைத்தபடினாலே पूरे समय सेवकाई करने के लिए बुलाया गया. इसलिए 2013ஆம் ஆண்டிலே 2013 में அக்டோபர் மாசத்துல अक्टूबर महीने முழு ஊழியத்தை அழைக்கப்பட்டோம். पूरे समय की सेवकाई पर आए. அதிலிருந்து तब से இதுவரைக்கும் अब तक அழைத்த தேவன் மாறாதவர். बुलाया परमेश्वर ना बदला. அற்புதமாக நடத்துகிறார். अद्भुत रीति से चलाए. கிருபைகளை கொடுக்கிறார். अनुग्रह देता है. அவருடைய கிருபை வரங்களும் उसकी जो अनुग्रह की அவள் वरदान, அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். उसकी बुलावट अटल है. ஏனா क्योंकि நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். हमारा परमेश्वर न बदलने மனுஷன் वाला. மாறிவிட்டார்கள். मनुष्य बदल जाते हैं. மனுஷனுடைய அன்பு மாறிவிட்டது. मनुष्य के प्रेम बदल जाते ஆனால் हैं. அவரோ पर वो மாறாதவராய் இருக்கிறார். न बदलने वाला है. ஊழிய பாதையில जो सेवकाई के எங்களை मार्ग पर இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். अब तक चलाया है. உங்களை ஆண்டு அழைத்திருக்கிறாரா? आपको बुलाया है क्या? உங்கள் ஊழிய பாதை நடத்த விரும்புகிறாரா? सेवकाई में चलाने चाहते உங்களோட हैं क्या? பேச இருக்கிறாரா? आपसे बातें की அவர் है. சத்தத்துக்கு செவி கொடுங்க. उसकी आवाज को सुनिए. ஏதாவது கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள். कुछ तो सेवकाई कीजिए. உங்களை உயர்த்துவார். आपको ऊंचा உங்களை करेगा. மகிமைப்படுத்துவார். आपकी महिमा நாம் करेगा. செபிக்கலாமா? प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद करते உம்முடைய हैं. கிருபை வரங்களும் आपके अनुग्रह भरे वरदान, அவர்களை அழைத்த அழைப்பும் बुलावट की कार्य மாறாதவைகள். वो अटल है. ஏனா क्योंकि நீங்க மாறாத தேவன். आप ना बदलने वाला எங்களை परमेश्वर, அழைத்தீங்க, हमें बुलाए हैं, எங்களை நடத்துனீங்க, चलाए हैं, இதுவரைக்கும் தோளில் சுமந்து கொண்டு आपके வந்திருக்கிறீங்க. कंधे पर संभाले हैं. இன்னும் எங்களது ஊழிய பாதையில் எங்களை நடத்துங்க. और भी सेवकाई में चलाइए. நாங்கள் குடும்பமாக परिवार सहित ஊழியம் செய்ய सेवकाई करने கிருபைகளை தாரும். अनुग्रह कीजिए. சபையாக இணைந்து ஊழியம் செய்ய கிருபைகளை தாரும். कलीसिया मिलकर करने मदद தொடர்ந்து कीजिए. தாங்கி ஆசீர்வதியும். लगातार संभाल कर आशीष இயேசு दीजिए. மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते पिता. आमेन. आमेन.